காலஞ்சென்ற தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சின்னராஜாவின் உடலுக்கு இன்று இலங்கையின் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த அன்ருகுமார திசாநாயக்க மாவட்டப்புறத்தில் உள்ள மாவை சின்னராஜாவின் இல்லத்துக்கு சென்று அங்கு தமது அஞ்சலியை செலுத்தினார். மாவை சின்னராஜா நேற்று முன்தினம் வயது மூப்பு மற்றும் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மரணமானார். இந்த நிலையில் அவருடைய பூதவுடல் தற்போது மாவட்டப்புறத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் அவரின் இறுதிக்கிரியை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பூதவுடலுக்கு தொடர்ந்தும் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சீனாவின் நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஆண்டிறுதி போனஸ் கொடுப்பனவு தொடர்பில் காணொலிகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த போனஸ் கொடுப்பனவு விசித்திரமான முறையில் வழங்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். சீனாவில் ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிறுவனம் இந்த முறையை இந்த தடவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன்படி குறித்த நிறுவனம் தமது ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கான போனஸ் கொடுப்பனவை ஒரு மேசையில் வைத்திருக்கிறது. அதில் சுமார் 72 கோடி ரூபாய் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது ஊழியர்களை அவர்களே தங்களுடைய ஊக்குவிப்பு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு நிறுவனத்தால் அறிவுறுத்தப்பட்டது. அதாவது 15 நிமிடங்களில் அவர்கள் எந்த அளவு தொகையை எண்ணி பெற்றுக் கொள்கிறார்களோ அது அவர்களின் ஊக்குவிப்பு பணமாக இருக்கும் என்று நிறுவனம் நிபந்தனை விதித்திருந்தது. எனினும் சுமார் 15 நிமிடங்களுக்குள் அவர்களால் அதிக அளவு பணத்தை எண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான தொகையை தமது ஊக்குவிப்பு பணமாக பெற்றுக் கொண்டனர். எனினும் திறமையான ஒருவர் மாத்திரம் சுமார் 12 லட்சம் ரூபாய் வரையில் தமக்கான ஊக்குவிப்பு பணத்தை பெற்றுக் கொண்டார். இவர் குறித்த 15 நிமிடங்களுக்குள் 12 லட்சம் ரூபாவை எண்ணி அதனை தமது ஊக்குவிப்பு பணமாக பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முறை ஊழியர்களை ஊக்குவிப்பது மாத்திரமல்லாமல் பணம் எண்ணிலும் கூட அவர்களின் திறமை மதிப்பிடப்பட்டதை இங்கு குறிப்பிடத்தக்கது.